ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம பருப்பு துவரம் பருப்பு போடுறோம். ஒரு 150 கிராம் போடுதும். இதில் கட்டி காயம் 2-3 துண்டு நம்ம சின்ன துண்டாக போடணும். பருப்பு நல்லா கொதித்து வெந்த பிறகு நம்ம அடுத்தது அரிசி போடணும். பருப்பு இப்போ நல்லா விரிஞ்சாலும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரிசியை போடணும். அரிசி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் அரைக்கக்குள்ள ஜாமாவை பார்ப்போம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு அது கொஞ்சம் தண்ணியில் ஊற போடணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, 2 ஸ்பூனு ஜீரகம், வத்தை ஒரு 12-13 வத்தை உங்களுக்கு உரப்புக்கு தந்தால நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்குது. இதில் நம்ம கிழங்கு காயை போடணும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, சிறுகிழங்கு போட்டால் கூட்டாஞ்சோறு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்க பிறகு நம்ம அதுக்கப்புறம் பச்சை காய்கறியாக போடணும். சோறும் கிழங்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். சரியா, நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கத்திரிக்காய், வாழைக்காய் நல்லா கழுவி போடலாம். அவரைக்காய், பீன்ஸு, சீனரிக்காய், முருங்கைக்காய் நீளமாக நான் வெட்டி போட்டிருக்கேன். இது வீட்டு தோட்டத்து காய். அது நீளமாக காய்க்கிறதுனால நல்லா நீளமாக நான் வெட்டி போட்டிருக்கேன். நீளமாக காய் நறுக்கி போட்டால் நல்லா நீளமாக காய்க்கும். அதனால் நான் அப்படி நறுக்கி போட்டிருக்கேன். பச்சை காய்கறிலாம் நல்லா வேகட்டும். நம்ம தேங்காயும் மிளகாத்தூளும் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சோறு கொதிச்சிட்ருக்கு. இந்த இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். அரைச்ச மிளகாத்தூளும் அதில் நம்ம கூட போட்டுடணும். தேங்காய் அரைச்சதையும் நம்ம கூட போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி முருங்கைக்கீரை அதில் போடணும். மாங்காய் 5-6 துண்டு. மாங்காய் கடைசியில் தான் போடணும், இல்லைன்னா புளிப்பு தன்மை இறங்கிடும். உப்பு சாதத்துக்கு தந்தால நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கொத்தமல்லி தலையும் லாஸ்ட்டில் போடவும். அப்புறம் நம்ம தாளித்து இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், 2 மிளகாத்தல், 2 மிளகா, வடகம் பொடிசாக கிள்ளி போடணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வடகமும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது சாதத்தில் தட்டிடலாம். கிளறி நல்லா கொடுக்கணும். இதில் 1 ஸ்பூன் நம்ம நெய்யை விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடணும். கூட்டாஞ்சோறு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டு எல்லா காய்கறியும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதில் நல்ல சத்தானது சாதம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.